ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சணல் கச்சை மூலமா கர்த்தர் எரேமியாவுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனத்தை குறித்து பார்க்க போறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் எரேமியா 13ஆம் அதிகாரத்துல இருக்கு. யூதா தேசத்து ஜனங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி அவருக்கு பிரியமில்லாத அருவருப்புகளை செய்ததால அவங்களுக்கு அழிவு வரப்போகுதுன்னு எரேமியா தீர்க்கதரிசி மூலமா ஜனங்களுக்கு எச்சரித்தார். கர்த்தர் ஜனங்களுக்கு அனுப்ப போகிற நியாய தீர்ப்பை குறித்து அவர் பல்வேறு அடையாளங்கள் அல்லது உருவகங்கள் மூலமா அவர் எச்சரிக்கிறார். கர்த்தர் எரேமியாவை பார்த்து, நீ போய் உனக்கு ஒரு சணல் கச்சையை வாங்கி அதை உன் அறையிலே கட்டிக்கொள், அதன் மேல தண்ணீர் பட விடாதேன்னு சொல்றார். எரேமியாவோ கர்த்தர் சொன்ன மாதிரியே செய்யறார். திரும்ப 2வது தடவையா கர்த்தர் எரேமியாவை பார்த்து, நீ உன்னோட அறையில கட்டி இருக்கிற கச்சையை எடுத்து அதை ஐப்ராத் நதி அருகே ஒரு கண்மலை வெடிப்பிலே ஒளித்து வைன்னு சொல்றார். எரேமியாவோ அதே மாதிரியே போய் ஒளித்து வைக்கிறார். ரொம்ப நாள் ஆனதுக்கு அப்புறம் கர்த்தர் திரும்பவும் எரேமியாவை பார்த்து, நீ ஐப்ராத் நதி பக்கத்துல ஒளித்து வைத்த கச்சையை அங்கிருந்து எடுத்துட்டு வான்னு சொல்றார். அப்படியே எரேமியாவை போய் அவர் ஒளித்து வைத்த அந்த சணல் கச்சையை எடுக்கிறார். ஆனா அந்த கச்சை கெட்டு ஒன்றுக்குமே உதவாமற் போயிட்டு, அப்போ கர்த்தர் எரேமியாவை பார்த்து, நீ அந்த கச்சையை பார்த்த மாதிரியே யூதாவுடைய பெருமையையும் எருசலேமுடைய மிகுந்த பெருமையையும் கெட்டு போக பண்ணுவேன். என்னோட வார்த்தைகளை அவங்க கேட்காம அந்நிய தேவர்களை சேவித்ததால அந்த விக்கிரகங்களை பின்பற்றுகிற இந்த பொல்லாத ஜனங்களும் ஒன்றுக்கும் உதவாமற் போன இந்த கச்சையை போலாவார்கள்னு கர்த்தர் சொல்கிறார். ஒரு கச்சையை ஒரு மனிதன் அவனுடைய இடுப்பை சுற்றி இறுக்கமா கட்டுகிறது மாதிரி நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும் யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் எனக்கு கட்டினேன். ஆனா அவங்க எனக்கு செவி கொடாம போனதால அவங்களுக்கு இந்த தீங்கை வர பண்ணுவேன்னு சொல்றார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.